ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு டே vlog தான் பார்க்க போகிறோம். தயவு செய்து கமெண்ட்டில் வந்து ஒய் பிளாக்னு மட்டும் சொல்லாதீங்க. பிகாஸ் பிளாக் கலர் என்னோட ஃபேவரட் கலர். ஸோ அதனால் நான் ப்ராபப்ளி எப்போ ட்ரெஸ் எடுக்க போனாலும் ஒரு பிளாக் கலர் சூஸ் பண்ணி வாங்காமல் வர மாட்டேன். ஸோ இந்த டைம் ஒரு 4-5 செட்டு வந்துட்டு குர்த்தி செட்டாகவே வந்துட்டு நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஒயிட், பிளாக், ஆரஞ்ச் அண்ட் இந்த லெவெண்டர் கலர்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது அப்கமிங் வீடியோஸில் நான் வந்து வாங்கின ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் போட்டு காட்டி அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து தான் பிளாக் கலர் போட்டுக்கலாம் நான் சூஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு மேட்சிங்காக வந்து ஒரு இயரிங்கும் சூஸ் பண்ணலாம். ஏன்னா எப்பவும் போல் நம்ம ரொம்ப சிம்பிளாகவும் போக வேண்டாம், ஒரு லுக்காக இருக்கட்டுமே அப்படின்னு தான் பார்த்தேன். என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸில் இதுக்காகவே இருந்த மாதிரியே இருந்தது. பிகாஸ் அந்த ஷேட்லேயே வந்துட்டு இயரிங் மேட்ச் ஆனிச்சு. ஸோ வந்து போட்டுக்கிட்டேன். நான் மேக்கப் எதுவுமே ப்ராமிஸாக போடவே மாட்டேன். எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருக்கிறதுனால நான் கன்சிலர் மட்டும் ஆட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு டார்க் சர்க்கிள் இருக்கிறதுனால அது மட்டும் எனக்கு ஃபேஸில் ஒரு மாதிரி பேடாக இருக்கும்ன்ட்டு இது நான் கலர் பாரில் தான் இருக்கிற ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் கலர் பாரில் இருக்க லிப்ஸ்டிக் தான் வந்து அது யூஸ் பண்ணுவேன். 18xxx இதுதான் என்னோடய ஃபேவரட் ஷேட். ஸோ இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அவள் தான் என்னோடய கம்போர்டு பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு. இது நம்மளாம் ஒரு நாள் சேர்ந்து க்ளீன் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு டைம் கிடைக்கும் போது இதை க்ளீன் பண்ணியே தீரணும். ஸோ தட்ஸ் ஆல். நான் ரெடி ஆயாச்சு. நான் அந்த அளவுக்கு எனக்கு ரெடி ஆகிறதுக்குன்னு டைம் ஆகாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு கண்ணுக்கு மை வச்சு பொட்டு வைக்கிறது தான். நான் எப்போவுமே வந்துட்டு அந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு மை வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே ஒரு லுக்காக இருக்கும் பார்க்கவே. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் கேருக்கு முழுக்க மேக்கப் போடாததுக்கு ஒரே ரீசன், நான் இன்டேக்காக வந்து எப்போவுமே ஏபிசி ஜூஸ், கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி ஜூஸ் டெய்லியுமே எடுத்துப்பேன். அது வந்து கண்டிப்பாக எனக்கு இன்டேக்குக்கு வந்துட்டு எடுத்துக்கிறதுனால தான் எனக்கு ஃபேஸ் க்ளோவாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் நான் வாட்டரும் குடிப்பேன். என் வாட்டர் பாட்டில் காட்டுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல். நான் கிளம்பிட்டேன். வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. ஸோ நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இன்றைக்கி ப்ராபப்ளி பெரிய வேலை எதுவும் இல்லை. ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறதாகவும் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கிளம்பிக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி இந்த வாட்டர் பாட்டில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது 2 லிட்டர்ஸ் பாட்டில். இதில் வந்து ஒரு நாளைக்கு ஃபுல் பாட்டில் நான் குடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 1 லிட்டர் பாட்டிலில் இருக்கிற ஒரு இதுவும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவேன். அண்ட் தென் இதுதான் என்னோடய டேபிள். இந்த டேபிளில் எனக்கு குக்கி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறதுனால குக்கியை ட்ராப் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு இந்த டேபிளில் இந்த மாதிரி கொச்சன்னு வச்சுருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் தென் இது என்னோடய ஆஃபீஸோட மிரர். என்னோடய வெளியே இருக்க இடம். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் எங்கள் கூட இருக்கவங்களோட நான் வந்துட்டு டீ பிரேக் எடுத்துக்கிட்டேன். அவங்களாம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஆஃபீஸ் முடியும் போது சார் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சாக்லேட் கொடுத்தாரு. அதுதான் சும்மா காட்டினேன். அண்ட் ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனேன்னு சொன்னால அதுதான். இன்றைக்கி நான் மெரினா பீச் போயிட்டு மூவி போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மெட்ரோ இல்லாமல் நார்மல் சென்டர் ட்ரெயினில் வந்து போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம், இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு சொல்லி சந்தியாவும் அர்ச்சனாவும் தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. நம்மளை சுற்றி நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது. அது பார்க்குற கண்ணோட்டம் தான் அது. நான் இன்றைக்கி ஒரு விஷயம் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்னென்னா, நத்திங் இஸ் பெர்மனன்ட். ஸோ டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் டூ மச். நம்மளுக்கு எதுவுமே நிரந்தரமாக இருக்க போகிறது கிடையாது. அதுக்காக வேண்டி இது நடக்குமோ அது நடக்குமோன்னு நினச்சி நம்ம பயந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஹாப்பியாக அந்த லைஃப்பை வாழலாம். நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது உங்கள் மைண்ட் செட்டும் நல்லாயிருக்கும், நீங்களும் அழகாக இருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் எதுக்கு உங்களை சுற்றி இருக்க அழகான விஷயத்தை ரசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு வேறு எதுவுமே பெருசாக தெரிய போகிறதும் கிடையாது. நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா காட் கொடுத்த பெரிய கிஃப்ட்டே என்னென்னா, நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்மளை சுற்றி இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக ரசிக்கலாம். நான் அப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸோடு இன்றைக்கி பீச்சுக்கு வந்தேன். நைட்டில் பீச்சுக்கு வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணதே இல்லை. ஸோ அங்கே பீச்சில் நான் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நிறைய ஃபுட் கடைங்கள்லாம் இருந்துச்சு. அந்த கடையில் போய் நான் சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த டேவே எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் படத்துக்கு போகலான்னு சொல்லி இப்போ நியூவாக ரிலீஸ் ஆன கருடன் படத்துக்கு தான் நாங்கள் எல்லாருமே போனோம். ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த கடைகள்லாம் நான் பலூன்ஸோட போகிறேன், இது பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ரங்கநாட்டை சுற்றுறது தான் என்னால் அது மறக்கவே முடியாது அந்த நாளைக்கு. ஏன்னா இது நான் பார்த்துட்டு இருந்தேன். இது நம்ம சுற்றினா நல்லா இருக்குமா, அந்த குதிரை நம்ம வெயிட்டு தாங்குமா அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்து நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு குதிரையை பிடிச்சிட்டோம். எனக்கு உண்மையாகவே ரொம்ப பயமாக இருந்தது, கலந்துட்டு போய் விழுந்துருமோன்ட்டு. அதுக்கப்புறம் மூவி போயிட்டு இந்த டே சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக எனக்கு முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். பாய்.